மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நான் தமிழாசிரியர் குமாரன் பெருமாள். மீண்டும் இந்த இயங்கலை வகுப்பு தமிழ்மொழி பாடம், குறிப்பாக வேற்றுமை உருபு பகுதி 2இல் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேற்றுமை உருபு, அதாவது முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை உருபை பார்க்க உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோம். வேற்றுமை என்பது பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையாகும். வேற்றுமை 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, அதாவது எழுவாய் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமை, அதாவது விளி வேற்றுமை ஆகும். நாம் இன்று முதலில் காணவிருப்பது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை உருபு இல்லை. இதை எழுவாய் வேற்றுமை என்று கூறுவர். எடுத்துக்காட்டு: வேலன் பானம் அருந்தினான். இந்த வாக்கியத்தில் கோடிடப்பட்ட சொல் வேலன். வேலன் என்ற சொல் எழுவாய் அல்லது பெயர் சொல்லாகும். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை என்பதால் எழுவாயில் வழிமிகாது, அதாவது இங்கு வல்லெழுத்து தோன்றாது. மேலும் இதற்கான விளக்கத்தை காண்போம். பெயர் வேற்றுமைக்கு உருபு இல்லை. முதல் வேற்றுமை, அதாவது எழுவாயில் வழிமிகாது. எடுத்துக்காட்டு: ராமன் கூட்டல் பார்த்தான் சேர்த்தால் ராமன் பார்த்தான். இத்தொடரில் ராமன் என்பது எழுவாய், எனவே இங்கு வல்லெழுத்து வராது. சேவல் கூட்டல் கூவியது சேர்த்தால் சேவல் கூவியது. இத்தொடரில் சேவல் என்பது எழுவாய், எனவே இங்கு வல்லெழுத்து தோன்றாது. கிளை கூட்டல் சாய்ந்தது சேர்த்தால் கிளை சாய்ந்தது. இத்தொடரில் கிளை என்பது எழுவாய், எனவே இங்கு வல்லெழுத்து வராது. மாடு கூட்டல் தின்றது சேர்த்தால் மாடு தின்றது. இத்தொடரில் மாடு என்பது எழுவாய், எனவே இங்கு வழிமிகாது. தொடர்ந்து நாம் 8ஆம் வேற்றுமை உருபை காண்போம். 8ஆம் வேற்றுமை உருபு இல்லை. இதை விளி வேற்றுமை என்று கூறுவர். எடுத்துக்காட்டு: வேலா பந்தை உதைக்காதே. இந்த வாக்கியத்தில் கோடிடப்பட்ட சொல் வேலா. வேலா என்பது விளித்தல் அல்லது அழைத்தல் ஆகும். 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை என்பதால் விளி வேற்றுமையில் வழிமிகாது, அதாவது வல்லெழுத்து தோன்றாது. மேலும் இதற்கான விளக்கத்தை காண்போம். அழைத்தல் வேற்றுமைக்கு உருபு இல்லை. 8ஆம் வேற்றுமை, அதாவது விளித்தலில் வழிமிகாது. எடுத்துக்காட்டு: ராமா கூட்டல் பாடு
சேர்த்தால் ராமா பாடு. இத்தொடரில் ராமா என்பது விழி வேற்றுமை சொல். எனவே வல்லெழுத்து வராது. சேவலே கூட்டல் கூவு சேர்த்தால் சேவலே கூவு. இத்தொடரில் சேவலே என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு வழிமிகாது. தம்பி கூட்டல் தாண்டு சேர்த்தால் தம்பி தாண்டு. இத்தொடரில் தம்பி என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு வல்லெழுத்து வராது. இறைவா கூட்டல் சக்தி கொடு சேர்த்தால் இறைவா சக்தி கொடு. இத்தொடரில் இறைவா என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு வல்லெழுத்து வராது. சரி மாணவர்களே, இறுதியாக முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை உருபுக்கான பயிற்சியை காண்போம். இது மிகவும் எளிமையான பயிற்சி. இப்பயிற்சிக்கான கட்டளை சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. சரி, உங்களுக்கு சுமார் 10 வினாடிகள் கொடுக்கிறேன். அதற்குள் சரியான வாக்கியத்தை அடையாளம் காணுங்கள் பார்ப்போம். நல்லது மாணவர்களே, கொடுக்கப்பட்ட நேரம் கனிந்து விட்டது. வாருங்கள் சேர்ந்து சரியான விடையை காண்போம். முதல் வாக்கியம், ஆர்த்தி பாடம் படித்தாள். இவ்வாக்கியத்தில் ஆர்த்தி எழுவாய். எனவே இங்கு வழிமிகவில்லை. இந்த வாக்கியம் சரி. இரண்டாவது, தங்கை கவிதை படைத்தாள். இந்த வாக்கியத்தில் தங்கை என்பது எழுவாய். இங்கு இக் என்ற வல்லெழுத்து வந்துள்ளது. எனவே இந்த வாக்கியம் தவறு. மூன்றாவது, நாய் திருடனை விரட்டியது. இந்த வாக்கியத்தில் நாய் என்பது எழுவாய். எனவே இங்கு வழிமிகவில்லை. எனவே இந்த வாக்கியம் சரி. 4, கிளி பழம் தின்றது. இந்த வாக்கியத்தில் கிளி என்பது எழுவாய். எனவே இப் என்ற வல்லெழுத்து இங்கு வரக்கூடாது. எனவே இந்த வாக்கியம் தவறு. தொடர்ந்து 5வது வாக்கியம், மன்னா பல்லாண்டு வாழ்க. மன்னா என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு இப் என்ற வல்லெழுத்து வரக்கூடாது. இந்த வாக்கியமும் தவறு. 6வது, பாலா பந்தை எடு. பாலா என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு வல்லெழுத்து வரவில்லை. ஆகவே இந்த வாக்கியம் சரி. 7வது, தம்பி கதவை மூடு. தம்பி என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு இக் என்ற வல்லெழுத்து வரக்கூடாது. எனவே இந்த வாக்கியம் தவறு. இறுதி வாக்கியம், முருகா சக்தி கொடு. முருகா என்பது விழி வேற்றுமை சொல். எனவே இங்கு வல்லெழுத்து வரவில்லை. ஆகவே இந்த வாக்கியம் சரி. நல்லது மாணவர்களே, இன்றைய பாடத்தில் மிகவும் எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கான விளக்கம் வழங்கப்பட்டது. மேலும் இப்பாடம் தொடர்பாக ஐயங்கள் இருப்பின் என்னுடைய தொலைவரி என்ற டெலிகிராம் முகவரியில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை தவறாமல் சந்தாதாரம் செய்யவும். உடனே அறிவிப்பு மணி பெல் பட்டனையும் அழுத்தவும்.